எல்லாருக்கும் ஹாய். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எல்போ பெயின். எல்போ பெயின் யாருக்கெல்லாம் வருது, அது இதனால் வருது, அதாவது அதுக்கு என்ன சொல்யூஷன், அப்புறம் நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணணும், வீட்டிலேருந்து பண்ணலாம், அதை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். அதாவது இப்போது ஒரு எல்போ பெயின் நிறையா பேர் பார்த்திங்கன்னா இந்த ஐடி ஃபீல்டு இருக்கிறவங்களுக்கு வரும். ஐடி ஃபீல்டு, அப்புறம் டீச்சர்ஸுக்கு, அப்புறம் மோஸ்ட்லி வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களுக்கு. ஏன்னா அவங்க ரொட்டீனாக அவங்களோட எல்போவும் லிஸ்ட்டும் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அது யூஸ் பண்ண என்ன ஆகும்னா, இப்போ ஒரு ஐடி ஃபீல்டுக்காகனா சிஸ்டம் எப்படியும் ஒரு 4 hours கண்டினியூவாக யூஸ் பண்ணுவாங்க. டீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி போர்டு ரைட் பண்ணுறதுனாலையும், ஹவுஸ் ஒய்ஃப் பார்த்திங்கன்னா வீட்டில் கிச்சன் ஒர்க்கு ப்ளஸ் இந்த துணி வாஷ் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொட்டீனாக ஃபாலோ ஒர்க்கு ரெகுலராக இருக்கிறது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு எல்போ பெயின் ஈஸியாக வந்துடும். அதை நம்ம எப்படிலாம் வழியிலேருந்து தப்பிக்கலாம், இந்த வழியிலேருந்து நம்ம எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர்றதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபிசியோ எக்ஸசைஸ் நம்ம என்னென்ன பண்ணணும் அதை பற்றி நீங்கள் பார்க்கலாம். ஃபிசியோ எக்ஸசைஸ் நம்ம என்னென்ன பார்க்குறோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும். ஸ்ட்ரெச்சிங் என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய எக்ஸ்டென்சார் மசில்ஸ் ஃபுல்லாக பெயினாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ரெச் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னா, இந்த கையை இப்படி நல்லா இப்படி பண்ணிங்கன்னா மேலே ப்ரெஷர் கிரியேட் ஆகும். ஒரு 30 செகண்ட் அப்படியே வைங்க. கவுண்ட் பண்ணிவிட்டு விட்டுடணும். இது ஒரு 5 டைம். அப்புறம் ஃப்ளெக்ஸர்ஸ் ஒரு 30 செகண்ட். இது இந்த ஸ்ட்ரெச்சிங் ரெண்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம கையை கொஞ்சம் இப்படி திருப்பணும். சுப்பினேஷன் ப்ரொனேஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணணும். இது ஒரு 10 செகண்ட் 10 டைம் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஃபிங்கரை இப்படி வச்சுக்கணும். ஓகேங்களா? இங்கே நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா அந்த மசில்ஸ் உங்களுக்கு மூவ் ஆகும். அந்த மூவ் ஆகிற மசில்ஸை இந்த ஃபிங்கர்னால் இப்படி டவுனோட வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ரொட்டேட் பண்ணிக்கணும். இப்படி பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃபெயில் ஆகும். இது பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பெயின் குறையும். அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பில்லோ வீட்டில் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டாண்டு மேலே கை மேலே ஒரு ரெஸ்ட் கொடுத்துக்கோங்க. ரெஸ்ட்டு கொடுத்துட்டு இந்த பால் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாலை இந்த இடத்துல தான் நமக்கு பெயின் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதனால் இந்த மசில்ஸ் ஃபுல்லாகவே ரிலாக்ஸ் பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி பால் எடுத்து இப்படி மைல்டாக ப்ரெஷர், ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது, லைட்டாக கொடுத்தா போதும். லைட்டாக அந்த பாலை வச்சு ரொட்டேட் பண்ணணும். ஒரு 10 மினிட்ஸ். இந்த பொசிஷனில் உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த பாட்டில் பிடிச்சிக்கிட்டு நல்லா மெதுவாக டவுன் வேடா அப் வேடா இது மாதிரி ஒரு 10 டைம் பண்ணுங்கள். இப்போ பண்ண எல்லா எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக வீட்டில் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு 70% பெயின் நல்லா ரிலீஃப் ஆகும். அப்போயும் உங்கள் வலி இருக்குது குறையல அப்படின்னா நியர்பை ஃபிசியோதெரபி கிளினிக் போய் பாருங்கள். நீங்கள் ஈரோடாக இருந்தீங்கன்னா, ஈரோடு பீப்புளாக இருந்தீங்கன்னா நம்ம கிளினிக் பார்த்தீங்கன்னா யாழிசி ஃபிசியோதெரபி கிளினிக்கு நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பரும் அட்ரஸ் இருக்குது. அதை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். மீண்டும் நாளைக்கு ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்யூ.